12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜிக்கான லாஸ்ட் மினிட் 5 மார்க்ஸ். ஸோ இந்த 5 கொஸ்டின், ஸோ 10 கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த 10 கொஸ்டினை படிச்சிங்க அப்படின்னாலே வந்து 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது. 3 அட்டன் பண்ணலாம், மேக்ஸிமம் 2 அட்டன் பண்ணலாம். 2 இல்லைனா 3 கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக 3 அட்டன் பண்ணலாம். இல்லை புக் பேக் தான் கேட்கான் அப்படின்னா 4 கூட அட்டன் பண்ணலாம். பட் 5க்கு 5 அட்டன் பண்ணலாமான்னா கன்ஃபார்மாக முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு அசம்ஷன் தான். ஸோ 10 கொஸ்டினை படிச்சுட்டு 5 அட்டன் பண்ணணும்னா சான்ஸே இல்லை. ஸோ கூட ஒரு 10 கொஸ்டின் சொன்னால் வேணால் 5 அட்டன் பண்ணலாம். ஸோ அப்படி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். எது வருதோ இல்லையோ இந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக இந்த வாட்டி வரப்போகுது. அதை ஒத்தி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இந்த வாட்டி கன்ஃபார்மாக வருது. இந்த ஒரு கொஸ்டின் படித்தாலும் நீங்கள் 5 மார்க்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தனோஜெனிசிஸ் லெசன் 1. ஓகே, லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் லெசன் 8ஆ லெசன் 9ஆன்னு தெரில. ஸோ அதில் பார்த்துக்காங்க. ஸோ பார்த்தனோஜெனிசிஸ் இந்த வாட்டி வர சான்ஸ் வந்து ஒரு 90% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ 90% இருக்குது வரதுக்கு சான்ஸு. அதுக்கப்புறமா சிங்காமி இல்லைனா பார்த்தனோஜெனிசிஸ் ரெண்டுலேருந்து ஒரு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெடிக்ஷன் தான். சப்போஸ் ஃபஸ்ட் லெசன் வந்து கொஸ்டின் கேட்காம கூட போகலாம். ஸோ அதனால தான் செகண்ட் லெசன் சேர்த்து கொடுத்துருக்கேன். செகண்ட் லெசனில் உள்ள கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ 3 கொஸ்டின் ஆச்சு. மொத்தமே கரெக்டாக 10 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். 10 கொஸ்டினுக்கு மேலே இல்லை, 10 கொஸ்டின் கீழே இல்லை. ஸோ எல்லா கொஸ்டின்லாம் பார்த்து வச்சுக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்பெம்னா என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெம் எக்ஸ்பிளைன்னு கேட்டிருப்பான். ஸோ இன்சரி கொஸ்டின் தான், புக் பேக் கிடையாது, இன்சரி கொஸ்டின். ஸோ அந்த ஸ்பெம்மை வரைஞ்சி அது என்னது அப்படிங்கிறத பற்றி இது என்னது அப்படிங்கிறத எழுதணும். ஒரு 2 பாயிண்ட். ஸோ எழுதுனா 5 மார்க்கு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து முன்னாடி சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்கான். ஸோ இது வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ வேரியஸ் பேசஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். மொத்தம் 4 பேசஸ் உண்டு. அந்த 4 பேசஸை எழுதி ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து 5 மார்க் போட்டுருவாங்க. ஸோ ஈஸியாக படிங்க, படிக்காத கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ புதுசாக படிக்கணுங்க, ரொம்ப பெருசாக படிச்சிங்கன்னா மறந்துடும். சின்ன கீ பாயிண்ட்ஸ் வச்சு படிங்க. அதுக்கப்புறமா மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ், வேரியஸ் மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்ஸ். இதுவும் செகண்ட் லெசன் கொஸ்டின் தான். ஸோ இது வந்து ஒரு 4 இருக்கும், 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓன்லி ஒரு பாயிண்டில் 2 பாயிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 5 மார்க் போட்டுருவாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக படிச்சு வச்சுக்காங்க, ஈஸியாக படிங்க. எல்லாமே ஈஸியாக படிச்சு வச்சுக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு புதுசாக படிக்காதாங்க, கன்ஃபார்மாக மறந்துடும், ஞாபகம் இருக்காது. ஸோ அப்புறமா வந்து நியூக்ளியோசோம். இது வந்து லெசன் 5. வாட் எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோம்னு கேட்பான். ஸோ அந்த டயக்ராம் போட்டு ஒரு 5 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா 5 மார்க். ஸோ க்ளீனாக பார்த்துக்காங்க. அந்த டயக்ராம் போட்டு 5 பாயிண்ட். ஸோ அது என்னென்ன லேபிள் அப்படின்னு லேபிள் பண்ணி ஒரு 5 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா 5 மார்க் போட்டுருவாங்க. யோசிக்க மாட்டாங்க, ஏன்னா டயக்ராம் இருக்குது. ஸோ டயக்ராம் ப்ளஸ் 5 பாயிண்ட்ஸ் அசால்ட்டாக 5 மார்க் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐசோலேட்டிங் மெக்கானிசம் லெசன் நம்பர் 6ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 6 லெசன் 6. ஸோ இதில் வந்து ஒரு 9 உண்டுங்க. ஸோ அந்த 9 ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த 9 எழுதி அந்த 9 எக்ஸ்பிளைன், அந்த 9 எழுதினாலே வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த 9 எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட 3 மார்க், 5 மார்க் போட்டுருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வேக்சின்ஸ் அண்ட் டைப்ஸ். ஸோ வேக்சின்ஸும் அதோட டைப்ஸையும் கேட்டிருக்காங்க. ஸோ வேக்சின்ஸ் வந்து அதோட டைப்ஸ். ஸோ வேக்சின்ஸ்னால் இது ஈஸி கொஸ்டின் சப்பையாக இருக்கும். லெசன் நம்பர் 8ன்னு நினைக்கிறேன், 8ஆ 9ஆன்னு தெரில. ஸோ பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். வேக்சின்ஸ்லாம் என்னது எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு அதோட டைப்ஸை மட்டும் தான் எழுதணும், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இது எதனாலே உனக்கு 5 மார்க் தந்துடுவாங்க. அதுக்கப்புறமா மைக்ரோபியல் ஃபியூல் செல். இந்த கொஸ்டின் வந்து டாப் எக்ஸ்பெக்டட் சொல்ல முடியாது, ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் ஒன்றா இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எப்படி கேட்டானோ இது வரைக்கும் கேட்காத கொஸ்டினை அந்த மாதிரி இந்த கொஸ்டின் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு வருஷம் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்குது. ஸோ இந்த வாட்டி வரதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். இந்த 10 கொஸ்டினை க்ளீனாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து அசால்ட்டாக அந்த மார்க் எடுத்துடலாம். ஓகே, கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்காங்க. பிடிஎஃப் இல்லை, இதை சப் பண்ணி எடுத்துக்காங்க. நான் சொன்ன மாதிரி படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.